ஹலோ யூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான ஒரு பேரநார்மல்னு சொல்கிறதா இல்லை ஒரு ஹாரரான்னு சொல்கிறதா, அது த்ரில்லிங் குறையாத அளவுக்கு ஒரு பயங்கரமாக இருக்கிற இன்னொரு சம்பவத்தை தான் இதில் நம்ம பேச போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேம் நம்மளோட இன்ஸ்டாகிராமில் ஒரு நண்பர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. இது நடந்தது பார்த்தீங்கன்னா கரூரில். ஸோ இந்த நிகழ்வுகள் பார்த்தீங்கன்னா சொல்லும்போது எனக்கு இதை வந்து நம்புறதா நம்ப வேண்டாமா அப்படின்ற அளவுக்கு ஒரு பக்கம் நம்ப மாதிரி இருந்த ஒரு பயம் இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் வந்து ஒரு கொடூரமான ஒரு நிகழ்வுகள் இப்படி நடக்குமா அப்படின்ற அளவுக்கு ஒரு நிகழ்ச்சிகள் ஒன்று இல்லை ரெண்டு இல்லை நிறையவே இருக்குது இதுக்குள்ள. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகளை தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா அதாவது நம்மளுக்கு பதிவு பண்ண இந்த நண்பர் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து பிணங்களை புதைக்கிற ஒரு வேலையை செய்கிறாரு. ஸோ அந்த இடத்துல புதைக்கிறதும் எரிக்கிறதும் இந்த கடைசி ஃபார்மாலிட்டி பண்ணுறதும் இதுதான் அவரோட வேலை. அவரோட பையன்தான் நம்மளுக்கு வந்து இது இன்ஸ்டாவில் பிங்க் பண்ணியிருக்காரு இப்படி ஒரு ஸ்டோரியை. அதுக்கப்புறம் நான் கால் போட்டு கேட்டு அதை நான் பேசியிருந்தேன். அதை பேசும்போது அந்த தம்பி சொன்ன விஷயங்களை கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு எந்த அளவுக்கு ஒரு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி இப்போ அந்த அப்பாவே இல்லைங்க. அப்படி ஒரு கொடுமையான நிகழ்வுகளை அவர் வாழ்க்கையில் நடந்து அந்த மனுஷன் ஹார்ட் அட்டாக்ல இறந்துருக்காரு. அந்த ஒரு கொடூரமான நிகழ்வு தான் இது. ஒரு ஹாரராகவும் ஒரு சேடாகவும் இருந்தாலும் இது ஒரு ஹாரரான ஸ்டோரி தான். பட் இப்படி நடக்குமா அப்படின்ற விஷயத்தான் இதில் உங்களுக்கு பதிவு பண்ண நான் வந்திருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டீரியஸ் தமிழன். ஸ்டோரி ஆரம்பிக்கலாமா? இது பார்த்தீங்கன்னா கரூரில் நடந்த ஒரு சம்பவம். இதில் நம்ம இன்ஸ்டாகிராமில் அந்த தம்பி நம்மளுக்கு பிங்க் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா என்னதான் டெக்ஸ்ட் பண்ணி நம்மளுக்கு கிளியராக கொடுத்தாலும் அதை பேசும்போது கிடைக்கிற கிளாரிட்டி அதை விட வேறு. ஸோ அந்த தம்பி நம்மளுக்கு கொடுத்த அந்த டீட்டெயிலை பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கிட்டு அவர்கிட்ட பேசி முடிச்சு ஒரு விஷயங்களை கலெக்ட் பண்ணதுக்கப்புறமா தான் இதுக்குள்ளே இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது, இதில் இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்து அந்த ஒரு மனுஷக்கு இவ்வளோ பெரிய வழியை அனுபவிச்சு தான் அவர் இறந்துருக்காரு அப்படின்ட்டு. ஆனால் சுச்சுவேஷன் என்னென்னா அவர் அவ்வளோ பெரிய பயத்தை அனுபவிக்கும் போது அவர் இறக்கலை, நார்மலான சமயத்தில் இறந்துட்டாரு. அது இதை நம்ம கிளியராக பேச போகிறோம். அவர் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் அவர் வாழ்க்கையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷத்துக்கு மேலே இந்த தொழிலை பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. ஆனால் அவர் பண்ணிகிட்டு இருந்தாலும் ஒவ்வொரு தடவையும் அவர் ஒவ்வொரு விஷயங்களை ஃபேஸ் பண்ணாலும் எல்லாமே நார்மலாக அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன்னா இந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு நம்ம புதுசாக போய் ஒரு வேலையை பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு அது புதுசாக தெரியும். அது எந்த மாதிரி வேலையாக இருந்தாலும் நமக்கு புதுசாக தெரியும். ஆனால் அதில் பழகினவங்க செய்யும்போது அதில் ஒரு நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அதை அவங்க ஈஸியாக டேக்கிள் பண்ணிட்டு வெளியே வந்துடுவோம். அந்த மாதிரி தான் இந்த விஷயங்களும் அவருக்கு நடந்திருக்கு. அவர் எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா ஒரு பிணத்தை வந்து புதைக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 2 பாடி வந்துருக்கு. ஒரு பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் லாஸ்ட்டாக என்ன ஃபார்மாலிட்டிக்கு ட்ரெஸ்ஸு வாட்ச் என்ன போட்டிருக்காங்களோ அப்படியே புதைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வந்துட்டாங்க. இன்னொரு பக்கத்தில் ஒரு சடலத்தை பார்த்தீங்கன்னா இவர் என்ன நிலைமையில் இருக்காரோ இவங்களை வந்து இப்படியே புதைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கொண்டு வந்துட்டாங்க. அது வந்து ஒரு சின்ன ஒரு குழந்தை சடலம், அது இறந்த ஒரு குழந்தையோட சடலத்தை கொண்டு வந்துட்டாங்க. அதையும் அவங்க புதைக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணியிருக்காங்க, செஞ்சுருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவர் எப்பயும் போல் அந்த சடலத்தை புதைக்கிறதுக்கு என்ன ஃபார்மாலிட்டி பண்ணமோ அது செய்யலான்றதுக்காக பண்ணியிருக்காரு. இதில் அவர் பண்ண ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் அந்த தப்பை ஒரு தடவை செஞ்சுருக்காரு, ஆனால் 2வது தடவை செய்யலை. தப்பாக இருந்தாலும் இந்த இடத்துல வந்து அந்த தம்பி வந்து நம்மக்கிட்ட இருக்கிற உண்மையை கிளியராக சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்த நான் இதில் பதிவு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சிலர் வந்து தப்பாக நினைக்கக்கூடாது. ஆனால் அந்த இடத்துல எல்லா மனுஷங்களுக்கு வர அதே தவறான எண்ணங்கள் தான் அவருக்கு வந்திருக்கு. அதில் நடந்த நிகழ்வுகள் தான் அந்த நிகழ்வுகள். என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு எப்பயும் போல் ஒருத்தவங்களை புதைக்கிறதாகவும் ஒருத்தவங்களை எரிக்கிறதாகவும் தான் அந்த இது. ஸோ இந்த குழந்தைய வந்து எரிக்கணும் அப்படின்ற ஒரு ஃபார்மாலிட்டி கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய எரிக்கும்போது பண்ண எல்லா ஃபார்மாலிட்டியும் கரெக்டாக பண்ணியிருக்காரு. ஆனால் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த குழந்தை போட்ட துணி, அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு ஜுவல் போட்டிருக்காங்க, அந்த ஜுவல்லோட அந்த குழந்தைய எரிச்சிருங்க, அப்படி பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது அவங்களோட கடைசி ஆசம் போட்டிருந்தது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தில் இருக்கவங்க சொல்லிட்டாங்க. ஆனால் அவரோட தாட்டு என்ன வந்துச்சு அப்படின்னா அந்த நகையை எப்படியாவது எடுத்துடணும், இந்த நகையை எடுத்தால் நம்ம குடும்பத்துக்கு யூஸாக இருக்கும். ஸோ இந்த குழந்தைய எரிக்கும்போது குழந்தை தானே எரியுது, அதுக்கு வந்து கஷ்டம்தான். அந்த குழந்தை என்ன பண்ண முடியும், ஒரு சடலமாக போயிடுச்சு. ஏன்னா உயிரோடு இருக்க வரைக்கும் அந்த குழந்தையாக இருக்குது. இறந்துட்டாங்க. இறந்துக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே அந்த குழந்தையோட ஆன்மா வந்து எப்படியா இருந்தாலும் சாந்தி அடைஞ்சிரும். நம்ம அதான் எரிச்சிருவோமே, ஃபார்மாலிட்டி முடிச்சிடலாம், ஆனால் நம்ம செயினை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மனசை நினச்சிருக்காரு. ஆனால் ஏதோ ஒரு எண்ணத்தால் ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து
அந்த பொருளை வந்து எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் அந்த செயினை எடுத்துட்டு எப்பயும் போல சடலத்தை எரிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்கு என்ன தோணுச்சோ இல்லையோ தெரியல, திரும்பியும் அந்த எரிக்கிற அந்த சடலத்து மேலே அந்த செயினை திரும்பி தூக்கி போட்டு அதோட முடிச்சிட்டாரு. ஆனா என்னதான் இருந்தாலும் அது எடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல ஒரு தப்பு செஞ்சுட்டாரு. அது ஒரு தப்பு. ரெண்டாவது ஒரு தப்பு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த பாடியை புதைக்கணும். ஆனா இதுல அவர் வந்து அந்த மிஸ்டேக்ஸை வந்து கரெக்ஷன் பண்ணல. அவர் வந்து அந்த பணத்துக்கு கையில பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்ட்லியான ஒரு வாட்ச் இருக்கு. அந்த வாட்சை எப்படியாவது நம்ம எடுத்தா நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் எடுத்திருக்காரு. அந்த வாட்சை எடுத்துட்டு அந்த பாடியை புதைச்சிட்டாரு. ஆனா என்ன ஒரு விஷயம்னா, புதைச்ச அந்த பாடி இங்க முடிஞ்சிருச்சு. வாட்சை வந்து அவர் பாக்கெட்ல போட்டுட்டு திரும்பி பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்துல வந்து குழந்தைய வந்து எரிச்சிருக்காரு. இந்த 2 ஃபார்மாட்டையும் முடிச்சுட்டு அந்த குடும்பம் அங்கிருந்து நவுந்துட்டாங்க. ஆனா இந்த எரியிற குழந்தையோட சடலத்தை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அவரு அங்கதான் இருந்தாகணும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு எப்பயும் போல யாரோ ஒரு சப்போர்ட்ல யாராவது கூட இருந்தாலும் இல்லை அவங்க பையனோ யாரோ ஒருத்தவங்க கூட இருப்பாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாது. எப்பயும் போல அவர் தான் இருந்திருக்காரு. எப்பயும் போல பார்த்தீங்கன்னா இந்த சடலத்தோட கடைசி ஃபார்மாலிட்டி முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையோட சடலத்தோட அது கடைசி உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா எரிச்சு முடிக்க போகிற கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, ஏதோ ஒரு சவுண்டு வருது, என்னவோ இருக்கு, அங்கே ஏதோ விழுந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அவரோட அங்கே ஒரு ரூம் மாதிரி ஒன்று இருக்கு. அந்த ரூம் கிட்ட வந்து என்ன பண்ணுறது, சரி எறிகிட்ட நம்ம போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி போயிருக்காரு. ஆனால் போன இடத்துல என்னாச்சுன்னு தெரியல, ஏதோ ஒரு இன்சிடென்ட் அங்கே நடந்திருக்கு. அவருக்கு சம்திங் ஒரு பயங்காட்டுற மாதிரி சுச்சுவேஷன் ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அந்த நடந்தாலும் அதை வந்து அவர் பெருசாக கேர் பண்ணிக்கல. ஏன்னா இந்த மாதிரி நிகழ்வுகள் அங்கே அதிகமாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டுட்டு எப்பயும் போல வந்திருக்காரு. ஆனால் விட்டதுக்கப்புறம் பெரிய ஒரு விஷயம் எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல பயந்து அவர் இங்கே வரும்போது எப்பயும் போல பார்த்தீங்கன்னா எரிஞ்சிட்டு இருந்த அந்த கட்டைங்கள்லாம் சேர்த்து போட்டு எரிஞ்சிட்டு இருந்த கட்டை சரிஞ்சு விழுந்திருக்கு. இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச தூரம் தள்ளி அவர் புதைச்சிருக்காரு பார்த்தீங்களா, அந்த இடத்த திரும்பி போய் அவர் பார்க்கறதுக்காக போயிருக்காரு. ஏன்னா அந்த பக்கத்தில் வந்து ஏதோ டாக்ஸோ நரிங்களோ ஏதோ வந்து ஊழையிட்டு இருந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுச்சு. மேபி ஏதாவது பாடி ஏதாவது தோண்டி ஏதாவது பண்ணுற போதுங்க அப்படின்னு சொல்லி அதையும் ஒரு இடத்து பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி அதையும் யோசிச்சிருக்காரு. ஆனால் இங்கே இது சரியவோ என்னாச்சு, சரி சரிஞ்சு விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு எப்பயும் போல செட் பண்ணியிருக்கிறாரு. செட் பண்ணி சடலத்தோட கடைசி அந்த ஃபினிஷிங் வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அதுக்குள்ளேயே அங்கே சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காரு, மனுஷன் டார்ச் லைட் அடிச்சுட்டு அங்கே போயிருக்காரு. ஆனால் அங்கே நாயோ ஏதோ வந்து சவுண்டு கேட்டுச்சு, இல்லை நரிங்களோ ஏதோ ஒன்று வந்து நோண்டி எதாவது பண்ணுற போதுன்னு சொல்லி போயிருக்காரு. ஆனால் ஃபஸ்ட்டு போகும்போது அங்கே எதுவுமே அவருக்கு தென்படலை. எப்பயும் போல தான் அந்த சமாதி வந்து மூடன மாதிரி இருக்குது. எப்பயும் போல தான் இருந்திருக்கு. ஒரு 8 ஃபுல்லாக ரவுண்ட் அடித்து பார்த்துட்டு வந்துடுவோம், வேறு ஏதாவது சத்தம் இருக்கா ரவுண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி மனுஷன் வந்து பார்த்துருக்காரு. ஆனால் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் திரும்பி இந்த எரிமேடை கிட்ட வந்திருக்காரு. வந்துட்டு திரும்பி வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சாம்பல் கம்ப்ளீட்டாக எரிஞ்சு முடிச்சோடனே அவரோட இது என்னன்னா, ஓகே ரைட்டு, நம்ம நாளைக்கு வந்து இது ஃபார்மாலிட்டி முடிச்சுக்கலாம், காலையில் வந்து நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் கிளம்பியிருக்காரு. ஒன்று முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி திரும்பியும் வந்து பார்த்தீங்கன்னா அதே இடத்துல நாய் ஊழையிட்டு ஏதோ ஒன்று நோண்டுற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குதுன்னு சொன்னால் திரும்பியும் அவர் போயிருக்காரு. அங்கே நாயை நோண்டலை, ஒன்று நோண்டலை. ஆனால் என்ன நடந்திருக்குன்னா, அவர் ஏதோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பயந்த உருவத்தில் ஏதோ ஒன்று பயந்தாரு சொன்னார் பார்த்தீங்களா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நிழலான ஒரு உருவத்தை அந்த சமாதிக்கு மேலே நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவர் பார்த்துருக்காரு. பார்த்த உடனே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் யாரோ என் பொருளை கொடு அப்படின்னு சொல்லி கேட்ட மாதிரி ஒரு ஃபீல் பண்ண மாதிரி அவர் ஃபீல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை சொன்ன உடனே அந்த ஃபீலை கேட்ட உடனே அவர் அலறி அடித்து பயந்து எப்பயும் போல என்ன பண்ணியிருக்காரு, அவர் ஓடிருக்காரு. ஓடினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு கொடுமை என்னென்னா, அவர் வந்து ஒரு ஃபாரஸ்ட் ரூட் மாதிரி ட்ராவல் பண்ணி தான் போகணும். அவர் ஒன்று நடந்து போகணும், அப்படி இல்லை சைக்கிளில் போகணும். ஆனால் மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் தான் நடந்து வந்திருக்காரு. ஸோ நடந்து வந்த மனுஷனுக்கு வேறு வழி கிடையாது, அங்கேருந்து நடந்து தான் போகணும். வேகமாக நடக்க ஆரம்பிச்சிருக்காரு, வேகமாக போக ஆரம்பிச்சிருக்காரு. நல்லா இருட்டு வந்திருக்கு. அவர் டார்ச் லைட் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் அந்த ஒரே ஒரு வெளிச்சத்தை மட்டும் தான் நம்பி அவர் போயிட்டுருக்காரு. அந்த டார்ச் லைட்டோட வெளிச்சத்திலே பார்த்தீங்கன்னா அவர் எப்பயும் போல் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு என்னன்னு தெரியல, ரொம்ப டார்க்கான ஒரு இடத்துல போன மாதிரி போகும். அவருக்கு எதிர்க்கு இருக்கிறது கூட என்னன்னு பார்க்க முடியாத அளவுக்கு டார்ச் லைட் சரியாக தெரியல அப்படின்றத ஃபேஸ் பண்ணாரா சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து திடீர்னு ஏதோ ஒன்று வந்து அவர் பின்பக்கத்துலேருந்து தள்ள மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சுன்னாரு. அப்போ டார்ச் லைட்டு கீழே போட்டிருக்காரு, உடஞ்சிருக்கு. ஆனால் தள்ளது என்ன உருவம்னு திரும்பி பார்த்தா அவருக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் பக்கத்துலேருந்து யாரோ சவுண்டு கொடுத்து கூப்பிட்ற மாதிரி என் பொருளை கொடுன்னு கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னு.
அவரும் என்ன பண்ணிருக்காரு, அதை காதில் வாங்கிக்காம திரும்பி நடந்து போயிருக்காரு. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவர் கிராஸ் பண்ணி போகும்போது பக்கத்துல இருந்த ஒரு மரத்துல இருந்து யாரோ எட்டி பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படின்றத ஃபீல் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் எட்டி பார்த்தது யாருன்னு திரும்பி ஒரு 4-5 மரத்தை கிராஸ் பண்ணிட்டு போயிருக்காரு. திரும்பி ஒரு மரத்துல இருந்து ஏதோ கீழே விழுந்த மாதிரி சத்தம் கேட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் திரும்பி பார்க்கும்போது பின்னாடி இருட்டா இருக்கு, அவருக்கு ஒண்ணுமே தெரியல. பின்னாடி திரும்பிட்டு முன்னாடி திரும்பும்போது அவர் எந்த நிழல் எந்த உருவத்தை அவர் பார்த்தாரோ ரொம்ப ரொம்ப ஃபேஸ் டு ஃபேஸ் க்ளோஸ்அப்பில் இவ்வளோ க்ளோஸ் உருவத்தில் அவர் அந்த நிழலை பார்த்து அவளை அலறி அடித்து அவர் கீழே விழுந்தான் அப்படின்றார். ஏதோ ஒரு உருவம் பார்த்தீங்கன்னா அவர் கையை பிடிச்சிருக்கு. அந்த கையை பிடிச்ச உருவம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு குழகலப்பு தன்மையோட ஏதோ ஒரு அருவருப்பாக இருக்கிற அளவுக்கு ஒரு கை ஏதோ பிடிச்ச மாதிரி அவர் ஃபீல் பண்ண அப்படின்னாரு. ஆனால் அதை ஃபீல் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனுஷன் அங்கேருந்து அலறி அடிச்சிருக்கிறாரு. அலறி அடித்த இது 10 ஊருக்கு தள்ளியே கேட்டிருக்கோம். ஆனால் அந்த இடத்துல ஒருத்தர் கூட அவருக்கு ஹெல்ப் பண்ண வரலை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவர் அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிடும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று குறுக்கில் சின்ன ஒரு உருவமாக நின்ன மாதிரி அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஆனால் ஏதோ ஒரு உருவம் துரத்திட்டு வந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த பெரிய உருவம் நின்று தான் அவரை துரத்திருக்குது. ஆனால் சின்ன உருவம் பார்த்தீங்கன்னா அவரை விடாமல் துரத்திட்டு ஏதோ அவரை தள்ளி இது பண்ணுற மாதிரி அடிக்கடி தள்ளி விடுறது, கீழே விடுறது, அலறி அடித்து ஓட வந்திருக்கு. அது கடைசியில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு குழந்தை சத்தம் மாதிரி சிரிச்சுக்கிட்டே இங்கே வருது, சிரிச்சுக்கிட்டே அங்கே வருது அப்படின்ற மாதிரி சவுண்டு கேட்டு என்னை ரொம்ப பயங்காட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் ரொம்ப ரொம்ப பயந்துருக்காரு. அப்புறம் தான் அவர் ரியலைஸ் பண்ணியிருக்காரு, ஓகே இந்த குழந்தைக்கு நம்ம ஏதோ பண்ணிட்டோம் போல இருக்குது. அதனால தான் இந்த குழந்தையோட ஆன்மாதான் இப்படி பண்ணுதா, இது வரைக்கும் நம்ம இப்படி நடந்தது கிடையாது, தெரியாமல் ஒரு தப்பான எண்ணங்களுக்குள்ளே நான் வந்துட்டோம் போல இருக்குது, அதனால் நடந்த விளைவுகள் தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் போல இருக்குது அப்படின்னு நினச்சி மனுஷன் வருத்தப்பட்டிருக்காரு. ஆனால் அது வருத்தப்பட்டதோடு இல்லாமல் பயந்து அலறி அடித்து ஓடி இருக்காரு. அந்த குழந்தைய அந்த அளவுக்கு ஒரு துன்புறுத்தி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அவர் ஓடும்போது கொஞ்சம் தூரம் ஓடினதுக்கப்புறம் ஏதோ ஒரு உருவத்தை நேராக நின்றுருக்குது. அது எந்த உருவம்னு பார்த்து அவர் யூகிக்கிறதுக்குள்ள அந்த உருவம் அவரை தொத்துற மாதிரி ஆனவுடனே எந்த பக்கம் வந்தாரோ அந்த பக்கத்துலேயே அவர் திரும்பி ஓடி இருக்காரு. சரி வீட்டுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி திரும்பி ஓடி இருக்காரு. திரும்பி சுடுகாட்டுக்குள்ளேயே போயிட்டு அவரோட தங்குற இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கேயே நைட்டு இருந்துரும், வேறு வழி கிடையாது, நம்ம காலைல வைக்கலாம் அப்படின்னு சொல்லி மனுஷன் ஓடிட்டாரு. ஓடி அந்த ரூமை கதவெல்லாம் மூடிட்டு லாக் பண்ணி உள்ளே உட்காந்துருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா திரும்பி ஏதோ ஒரு என் பொருளைத்தான்னு சொல்லி அவர் கையை பிடிச்ச மாதிரி அவர் சொல்கிறாரு. ஆனால் சொன்ன மனுஷன் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு. விழுந்த மனுஷனை பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் ஃபார்மாலிட்டி பண்ணுறவங்களாம் வந்திருக்காங்க. வந்ததுக்கப்புறம் எப்பயும் போல் இங்கே வர வேண்டியவர்களை வரவே காணமே, வந்தால் தான் ஃபார்மாலிட்டி முடிக்க முடியும், குழந்தைகள் இப்படி இருக்குது, இதுவும் இப்படி இருக்குது, ஃபார்மாலிட்டியை முடிக்கணும், மனுஷனை காணமே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவரை எப்பயும் போல் தேடி வந்திருக்காங்க. தேடும்போது பார்த்தீங்கன்னா அவர் ஆஃபீஸில் அவரோட தங்குற ரூமில் தான் அவர் இருந்திருக்காருன்னு தட்டி கட்டி ரூமோட கதை உடச்சு உள்ளே போயிருக்காங்க. மனுஷன் மயங்கி விழுந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறாரு. செத்துட்டாரா உயிரோட இருக்காருன்னு தெரியாம பார்க்கும்போது அவர் ஏதோ உயிரோட தான் இருந்த மாதிரி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஃபார்மாலிட்டி பண்ணுறவங்க அவங்க பையன் எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு ஏதோ ட்ரீட்மெண்ட்டை பண்ணி முடிச்சுட்டு கொண்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த அந்த மனுஷன் என்ன ஃபீல் பண்ணாரோ தெரியல, என்ன இது பண்ணாரோ தெரியல, இந்த நடந்த விஷயத்த அப்படியே அந்த குடும்பத்துக்கிட்ட சொல்லியிருக்காரு. எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, அழுகாதீங்க, எல்லாம் நார்மலாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் என்னதான் அவர் சொன்னாலும் அது வரைக்கும் அந்த மனுஷன் யோசிக்காமல் இந்த விஷயத்த எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிட்டு குடும்பத்துக்கிட்ட சொல்லிட்டு அவர் எப்பயும் போல போய் பெட்ரூமில் போயிட்டு படுக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருக்கிறாரு. ஆனால் இங்கே நேற்று நைட்டு நடந்த விஷயத்துலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி நைட்டு நடக்கிற விஷயம் வரைக்கும் வந்துருச்சு. அன்றைக்கி நைட்டு எப்பயும் போல அவர் தூங்க போகிறாரு. தூங்க போகும்போது பார்த்தீங்கன்னா அவர் கையில் ஏதோ ஒரு உறுத்துற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி கையை திருப்பி பார்த்துருக்காரு. அப்படி பார்த்தாலும் தான் தெரியுது எந்த ஒரு இறந்த ஒரு பணத்துக்கிட்ட இருந்து அவர் ஒரு வாட்சை கழட்டி அவர் பாக்கெட்டில் வச்சாரோ அந்த வாட்ச் அவர் கையில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இது என்னால் நம்ப முடியல, பட் இருந்தாலும் இது எப்படின்னு எனக்கு புரியல. ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு பயமாக இருக்குது. ஏன்னா அவர் வாட்சை பிடிச்ச அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாட்சோட சில ஸ்ட்ராப்போட சில சைஸில் இடத்துல பார்த்தீங்கன்னா ரத்தக்கரை இருந்திருக்கு அப்படின்ற சொல்கிறாரு. வாட்சோட ரத்தக்கரை இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறார். அந்த இடத்துலேருந்து மனுஷன் பயந்த அலறி வேறு வழி இல்லாமல் அன்னைக்கு அவரோட போராட்டம், இந்த குழந்தையோட பயங்காட்டல், இந்த விஷயம் அவரோட வாழ்க்கையை ஒரு செகண்டு தலைக்கீழே பரட்டி போட்டுச்சு. அன்னைக்கு மனுஷன் தூங்கினவர் தான் அதோட அவர் லைஃப் கம்ப்ளீட்டாகவே தூங்கிட்டாரு. இந்த உலகத்திலேயே அவர் இல்லை, நிரந்தரமாக தூங்கிட்டார். அதுதான் அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு கடைசியான ஒரு நிகழ்வுகள். இதை எனக்கு அவர் பண்ணது தப்புன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணவா, இல்லைனா அந்த குடும்பத்தில் அவர் இழந்ததை ஃபீல் பண்ணவா,
இப்படி ஒரு ஆன்மாக்கள் இப்படி பண்ணுமா அப்படின்னு நினச்சது நான் இதை வந்து என்ன நினைக்கிறதா. ஆனால் அந்த மனுஷனுக்கு அவர் பாக்கெட்டில் வச்சுருந்த வாட்ச் எப்படி கையில் வரும், இது எல்லாமே எனக்கு இதில் இந்த கதையில் வந்து எனக்கு ஒரு புரியாத புதிராக இருக்குது. இந்த விஷயங்கள் வந்து அன்னைக்கு ராத்திரி நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பையன்கிட்ட அந்த குடும்பத்தில் இருக்கவங்ககிட்ட சொன்னதுக்கப்புறமா தான் இப்படி ஒரு விஷயங்கள் எனக்கு தெரியுது. இல்லைனா இப்படி ஒரு விஷயங்கள் இருக்கிறது யாருக்குமே தெரியாமல் போயிருக்கும். ஸோ நிஜமாக இதில் இந்த கதையில் நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு கதை தான் கேட்டு வந்து இதில் நான் உங்ககிட்ட சொல்ல வந்த ஒரு விஷயம். ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் சூப்பரான ஒரு கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு பயங்கரமான கதைகள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருந்தால் மறக்காமல் நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கில் இன்ஸ்டாகிராம் லிங்க் ஒரு ஜிமெயிலில் வாய்ஸ் நோட்டாவோ டெக்ஸ்ட்டாவோ அதை பதிவு பண்ணுங்கள். அடுத்த வீடியோ உங்கள்தான் கூட இருக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Beep beep Richie.